அதுக்கடுத்து நம்ம ஒரு மனுஷன பத்தி பார்க்கலாம். இவரு யாரு அப்டின்னா, சவுல பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். சவுல் வந்து ஒரு முறை என்ன பண்ணுவாரு அப்டின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசிய பிடிக்கிறதுக்காக ஆள் அனுப்புவாரு. ஆனா வந்து போன எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தீர்க்கதரிசனம் முறிச்சுட்டு அங்கேயே இருந்துருவாங்க. சரி கடைசி சவுல் என்ன பண்ணுவாருன்னா, நானே நானே போய் பிடிக்கிறேன் போறேன்ப்பா. அப்டின்னு சொல்லிட்டு போவாரு. கடைசியில பார்த்தீங்கன்னா, சவுலும் அந்த கூட்டத்தோட அந்த அட்மாஸ்பியருக்குள்ள அவர் என்ட்ரி ஆகும்போதே, இவரும் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. உடனே எல்லாரும் சவுலும் ஒரு தீர்க்கதரிசியோ, சவுலும் ஒரு தீர்க்கதரிசியோ அப்டின்னு மக்கள்லாம் சொல்ல அந்த ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு பழமொழியே அங்க அந்த வந்துருச்சு. வந்துருச்சு. ம். ஆனா என்ன ஆக்சுவலி நடந்தது அப்டின்னா, அவர் சவுல் வந்து தீர்க்கதரிசிலாம் கிடையாது. ஆனா வந்து சாமுவேல் போன இடமெல்லாம், இல்ல சாமுவேல் எங்கெங்க நிக்கிறாரோ, அங்கெல்லாம் ஒரு ப்ராஃபெட்டிக் அனாயிண்டிங் வந்து அந்த அட்மாஸ்பியரே ம். வந்து மாறுது. அந்த அந்த இடத்துக்குள்ள நம்ம கால் வச்சுட்டாலே, நமக்கு ஒரு ப்ராஃபெசி ப்ராப்பர்ட்டிக்கு வந்துரும். வந்து. அவ்வளோதான். அந்த மாரி ஒரு அனாயிண்டிங். அப்ப பாருங்களேன், சாமுவேல் வந்து என்ன எந்த மாரி ஒரு அளவுக்கு அட்மாஸ்பியர ப்ராப்பர்ட்டிக் அனாயிண்டிங் அவருக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. இருந்திருக்குன்னு பாருங்க. நம்மனா ஒரு ப்ராஃபிட்ட போனோம்னா, அவரு எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை ம். சொல்லட்டும்னு தான் நம்ம நிப்போமே தவிர, அந்த அவரோட இடத்துக்கு அனாயிட்டிங் வந்து போகும்போதே அவரோட நம்மளுக்கே ஒரு அனாயிட்டிங்க தாண்டி, அவர தாண்டி அந்த இடம் சுத்தி நமக்கும் அந்த அனாயிட்டிங் வந்து நம்மளும் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வரைக்கும். ம். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்ப நீங்க அந்த இடத்துல வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 10, 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது, இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால், அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னான். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும், அவன் தீர்க்கதரிசனங்களோடு இருந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதைக் கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன? சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்ப பார்த்துக்கோங்க. இது வந்து அந்த நீங்க மேல உள்ள வசனத்தெல்லாம் வாசிச்சீங்கன்னா தெரியும். சாமுவேலுடைய அனாயிண்டிங் தான் அது. சவுலுக்குன்னு ஆண்டவர் வந்து அவர் ம். ப்ராஃபட்டா வந்து நியமிக்கல. அப்புறம் அவர் இது பண்ணல. அதுக்கப்புறமா அவரு ப்ராபசி சொன்ன மாரிலாம் நீங்க ஆமா. பார்க்க முடியாது. ஸோ சாமுவேலுடைய அனாயிண்டிங் கீழ அந்த அட்மாஸ்பியர் கீழ வரும்போது, சொல்லப்போனா சாமுவேல் தான் அந்த தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை உருவாக்குனார். ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அவர் ஒரு ஸ்கூலே உருவாக்கியிருக்காரு. ம். ப்ராஃபட்டிக்காக அவர் ஒரு ஸ்கூலே உருவாக்கியிருக்காரு. அவர் எங்கெங்கலாம் போறாரோ, எந்தெந்த மனுஷங்கலாம் இப்ப இது பண்றாரோ, அவங்க எல்லாமே ப்ராஃபஸி சொல்லுவாங்க. ம். அந்த மாரி ஒரு ஒரு பயங்கர ஒரு அனாயிட்டடா பயங்கரமான ஒரு அனாயிண்டிங்.